நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். சாட்டை இங்க வந்து ஒரு முக்கியமான அண்ணன் சீமான் அவர்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய சில நபர்கள், முக்கியமான சில நபர்கள், இவங்க நொடிக்கு நொடி அவங்க கட்சியை பத்தி பேசுறதை விட, திமுகவை எதிர்த்து பேசுவதை விட, விஜய் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் வன்மமா திட்டி பேசினது மட்டும்தான் அதிகமான காணொலிகள், அதிகமான ட்வீட் நம்மளால பார்க்க முடியுது. இதுல சாட்டை ஒருபடி மேல போய் என்ன பேசிட்டார் அப்படின்னா, விஜய் அவர்களை திட்டுறத திமுக காரங்களே ரசிக்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரும் பங்காளி, அங்காளி பங்காளி, நீ எப்ப வேணாலும் நீ திட்டிக்கலாம், ஆனா இப்போ நீ விஜய் மட்டும் வச்சு செய் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்றாங்க, அதனால இந்த எலெக்ஷன்ல நான் விஜய் தான் திட்ட போறேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்கிறார். இப்படி ஒரு வீடியோவை அவர் வெளியிட்ட பிறகு எவனாவது ஒருத்தன் மானரோசம் இருக்கிறவன் நாம் தமிழர் கட்சி பக்கம் போய் பேசுவானா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்கு. உண்மையான எதிரி யார் அப்படின்னு சொல்றதை விட சாட்டை துரைமுருகன் சொல்றது என்ன, சினிமா கூத்தாடி ஒருத்தனை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தலைவனா வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இங்க அப்படி பார்த்தா உதயநிதி தலைவனா இருக்காரு, அந்த பார்த்தா ஸ்டாலின் அவர்கள், அந்த பக்கமா திருமாவளவன் அவர்கள் படம் நடிச்சிருக்காரு, இந்த பக்கமா சீமான் அவர்கள் படம் இயக்குனராக இருந்திருக்கிறார். அப்ப சினிமா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனை என்றால் கிடையாது. உங்களுக்கு பல விதமான வன்மங்கள் இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுகளை நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, அறுவடை செய்யல கண்டிப்பா குறைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த எலெக்ஷன் நாம் தமிழர் கட்சிக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிறதா. ஏன்னா 8% ஓட்டு அப்படிங்கிறது இந்த முறை கூடனா மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இல்ல கீழே வந்துருச்சு அப்படின்னா